வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 21.36% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். சவுல் தாவீதை துன்புறுத்துதல். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தன் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லோரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியாக அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவாக ஓரிடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னைப் பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதைப் பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்லவிதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம். ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையவாயிருந்தன. அவன் தன் உயிரை பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். ஆதலால் ஆண்டவர் இஸ்ரயேலர் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதைக் கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படியிருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீ ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்படமாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளையெல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்துச் செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். மீண்டும் போர் மூண்டது. தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியருடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார். ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகினதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது. அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பியோடினார். உடனே சவுல் தாவீதை அவர் வீட்டில் கண்காணித்து மறுநாள் காலையில் கொன்றுவிடுமாறு காவலர்களை அனுப்பினர். ஆனால் தாவீதின் மனைவி மீகால் அவரிடம், நீர் இன்றிரவே உயிரை காப்பாற்றிக் கொள்ளவில்லை, நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றாள். ஆதலால் மீகால் தாவீதை பலகலனி வழியே இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்துக் கொண்டார். மீகால் குடும்பச் சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினாள். அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டுத் தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள். தாவீதை பிடித்து வர சவுல் தூதர்களை அனுப்பியபோது அவர் நோயுற்றிருக்கிறார் என்றாள். மறுபடியும் சவுல் தாவீதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி, நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் குடும்பச் சிலையும் அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டுத் தோலும் இருக்க கண்டனர். சவுல் மீகாலிடம், என் பகைவனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார். அதற்கு மீகால் சவுலிடம், என்னை போகவிடு, இல்லையெனில் உன்னை கொன்றுவிடுவேன் என்று மறுமொழி கூறினாள். அப்பொழுது தாவீது அங்கிருந்து தப்பியோடி இராமாவில் இருந்த சாமுவேலிடம் வந்தார். சவுல் தமக்கு செய்த யாவற்றையும் கூறினார். பின்பு அவரும் சாமுவேலும் நாவோத்துக்குச் சென்று தங்கினர். இதோ இராமாவில் உள்ள நாவோத்தில் தாவீது இருக்கிறார் என்று சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே சவுல் தாவீதை பிடித்து வர ஆள்களை அனுப்பினார். அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவாக்கு உரைப்பதையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டனர். அதுடன் சவுலின் ஆள்களும் மேலும் கடவுளின் ஆவி இறங்கி வர அவர்களும் இறைவாக்கு உரைத்தனர். சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்டபோது அவர் வேறு ஆள்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்கு உரைத்தார். பின்பு அவர் 3ஆம் முறையாக ஆள்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்கு உரைத்தார். அடுத்து அவரை இராமாவுக்கு சென்று சேக்குவில் இருக்கும் பெரிய கிணற்றருகே வந்து, சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டார். அதற்கு ஒருவன், இதோ இராமாவிலுள்ள நாவோத்தில் அவர்களை காணலாம் என்றான். ஆதலால் அவர் அங்கிருந்து இராமாவிலிருந்த நாவோத்துக்கு புறப்பட்டார். கடவுளின் ஆவி அவர் மேலும் இறங்கி வர ராமாவின் நாவோத்துக்கு சென்றடையும் வரை அவரும் இறைவாக்கு உரைத்தார். அவரும் தம் மேலுடையை களைந்துவிட்டு சாமுவேலின் முன் அவரும் இறைவாக்கு உரைத்தார். அன்று பகல் இரவு முழுவதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார். அதனால்தான் சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்ற சொல் வழங்கலாயிற்று.
நாம் 1189 அதிகாரங்களில் 255 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.